ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ஸ்பாஞ்சியான கேக். அதுவும் ஓவன் இல்லாமல் குக்கரில் கூட இல்லை, சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா நீங்கள் விஸ்காலேயோ ஹேண்ட் பிளெண்டராலேயோ நுர வர வரைக்கும் நல்லா அடிக்கணும். ஸோ நல்லா அடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேருங்க. முட்டை, ஜீனி இது 2ஐயும் நல்லா அடிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் ஸ்மூத்தாகவும் ஸ்பாஞ்சியாகவும் உங்களுக்கு வரும். ஸோ இது பீட் பண்ணுறதுலாம் விஷயம் இருக்குது. நல்லா ஃபுல்லாக கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இதிலே மைதா மாவு சேர்க்க போகிறோம். ஸோ 1 கப் மைதானா 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது 2மே சேர்க்குறேன். பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூனும், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மைதா 1 கப். எந்த கப்பில் சர்க்கரை எடுத்துகிறோம் அந்த கப்பில் 1 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம குழிப்பணியார சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ அது இல்லாதவங்க நீங்கள் வேணால் கேக் குக்கரில் ட்ரை பண்ணலாம். பட் இது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார சட்டியில் செய்கிறப்போ ரொம்ப எம்மியாக நல்ல ஸ்பாஞ்சி. நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ நான் அடிக்கிறது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எவ்வளோவுக்கு நீங்கள் ஃபோர்ஸாக நல்லா அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ நீங்கள் இதை அடிக்கிறது கம்மியாக அடிச்சிங்கன்னா மட்டும்தான் கேக் கொஞ்சம் ஹார்டாக வரும். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறோம். வெண்ணிலா எசன்ஸ், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். இந்த ஃப்ளேவர் போடுறனால இன்னும் கொஞ்சம் கேக் நல்லா அந்த வாசம் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வேகிறப்பே நல்ல வாசம் வரும். இப்போ நமக்கு ஒரு திக்காக இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் அந்த முட்டையோட பேலன்ஸில் தான் நம்ம அடிக்கிறோம். இப்போது பாருங்கள் எவ்வளோக்கு ஸ்மூத் பேட்டராக நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு. இதே மாதிரி நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஸ்பாஞ்சி கேக் வரும். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நாம் என்ன செஞ்சுக்கிறோன்னா, கொஞ்சமாக இந்த குழிப்பணியார சட்டி எடுத்து எல்லாத்துலேயும் கீயை நல்லா தடவிடுங்க. கீ லைட்டாக தடவிட்டு அதில் இப்போது ரொம்ப ஃபுல் குழியாக ஊற்றாமல் கொஞ்சம் பாதி பாதி மட்டும் ஊற்றுறோம். இது கல்லில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஊற்றிக்கிறோன்னா, நீங்கள் கல்லில் காய வச்சதுக்கப்புறம் ஊற்றினா ரொம்ப கருகிடும். அதனால் இப்போ காய வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதில் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் இதை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் எடுத்தோடனே ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்க்குறேன். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குங்க, ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, கப் கேக், இந்த மஃபினில் கப் கேக்லாம் சாப்பிட்றோம்ல, கூட கேக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த டேஸ்ட் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கூட வீட்டில் சின்ன சின்ன பவுல் இருக்கப்போ அதில் வச்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அந்த பேப்பர் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போது நமக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி வருது பாருங்கள், பணியாரத்துலேருந்து ஹோல்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரும். அது மாதிரி வந்துச்சுனாவே உங்களுக்கு சாஃப்டாக வரும்னு அர்த்தம். இதில் எக்கு போட்டிருக்கனால நீங்கள் சூடோடு சாப்பிட்றது நல்லது. ஆறுனதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு எக்கோட அந்த ஸ்மெல் பிடிக்காது. கூடிய சீக்கிரம் நான் எக் இல்லாமல் செய்கிற கேக், குக்கரில் செய்கிற கேக் ஓவன் வாங்கினதுக்கப்புறம் ஓவன்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நிறையா திங்ஸ் கிச்சனுக்கு வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ரெசிபிஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் செவந்துருச்சு. செவந்ததுக்கப்புறம் நம்ம பொறுமையாக திருப்பி போடணும். கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை இன்னொரு தடவை நீங்கள் வேக விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வெந்து எப்படி பார்க்கவே ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.